சொல்லு கௌதம், எதுக்கு வர சொன்ன? ஷாலினி, நான் உன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஐ எம் இன் லவ் வித் யூ. சாரி கௌதம், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன்னை நான் அப்படி பார்த்ததில்லை. சாரி. ஏன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன்? நான் நினைக்கிற மாதிரி பர்சன் நீ இல்லை, அதான். சாரி கௌதம். ஓகே ஷாலினி, பரவாயில்ல. பாய் கௌதம். பாய். ஹலோ. மச்சான், நான் லேபுக்கு வெளியே தான் இருக்கேன். வாடா. என்னடா இந்த பக்கம்? ஒன்றும்டா, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சும்மாலாம் வரமாட்டியே நீ, என்னன்னு சொல்லு. இல்லைடா, ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரிஜெக்ட் தான் பண்ண, அதுக்கேண்டா சோகமாக இருக்க? அவள் ரிஜெக்ட் பண்ணனால நான் சோகமாடா. நானும் அவளை பேசியிருக்க பழைய இருக்கும். எனக்கு அவளை 6 months தெரியும். நான் ப்ரப்போஸ் பண்ணக்க பிறகு நான் அவங்ககிட்ட பேச போனேன். ஹாய் ஷாலினி. நான் தான் அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன்ல. இல்லை, சும்மா உன்ட்ட பேசலான்னு தான். இங்கே பார் கௌதம், எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற பர்சனாலிட்டிஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இனிமேல் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. அவன் என்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேறா. நான் ப்ரப்போஸ் பண்ணது நான் அவ்வளோ பேசியிருக்கோம், பழகிருக்கோம். இந்த 6 months நாங்கள் பேசினது, பழகினது, எல்லா விஷயம் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. அவள் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்ததெல்லாம் நினைக்கும் போது எனக்கு டிப்ரெஷன் தான் போகும். நானும் இதை விட்டு மூவ் ஆனாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. ஆனால் சரியாக எதுவுமே பண்ண முடியல. என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னோட லைஃப் இப்படியே போயிருமான்னு எனக்கு பயமா இருக்கு. சரிடா, அதை மறக்க ட்ரை பண்ணு. நீ சொன்ன மாதிரி வேறு வழியே இல்லை. மூவ் ஆன் ஆகு. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். புரியல. நீ அன்றைக்கி ஒன்று சொன்ன, என் ஃப்ரெண்டு ஒரு மெடிசன் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். அது ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு சடன் ஷாக்கிங் இன்சிடென்ட் மெமரி நினச்சி ஃபேர்னஸ் எல்லாம் அஃபெக்ட் அவங்களோட மெமரிஸை எரேஸ் பண்ண வைக்கும். அது கூட 6 months நடந்த எல்லா விஷயமே மறந்துன்னு சொன்னியே. ஆமாடா, அது ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மெடிசனை பேன் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய டேஞ்சர் இருக்குது. ஓ, அந்த டேப்லெட் கூட நம்ம லேபில் தான்டா இருக்குது. ஓ, நம்ம லேபில் தான் இருக்கா? மச்சான், எனக்கு அந்த மெடிசன் வேண்டாம். லூஸ் மாதிரி பேசாதடா. அது சாப்பிட்டேன்னா மொத்தமாக நடந்த எல்லாமே மறந்துடும். அதுக்கப்புறம் நீ நினச்சா கூட ரீகால் பண்ண முடியாது. பரவாயில்ல மச்சான், எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த 6 months மறந்தா மட்டும் எனக்கு போதும். இந்த 6 months நான் வாழ்ந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் லைஃப்பில் இந்த 6 months எரேஸ் ஆனால் மட்டும் எனக்கு போதும். ப்ளீஸ்டா, ஹெல்ப் பண்ணு. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ எல்லோரும் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்த மத்தியா, நான் இங்கே போய் செத்துருக்கலாம்டா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. சரி, நான் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த மெடிசன் வேணும். நான் நாளைக்கு வருவேன். ரெடி பண்ணுவி, சரியா? நான் அப்படியே கிளம்புறேன். நல்லா யோசிச்சுட்டியாடா? நல்லா யோசிச்சிட்டேன் மச்சான். இதில் நிறையா ரிஸ்க் இருக்குது. நேற்று நடந்த விஷயம் மட்டும் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். டேப்லெட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன அதை படிக்க சொல்லு. இந்தா. இந்த டேப்லெட் சாப்பிட்டேன்னா உனக்கு 2 மணி நேரத்துக்கு தூக்கம் வரும். நீ முழிச்சு பார்க்குறப்ப உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகே மச்சான்.
என்ன மச்சான் இது சமசா இருக்க போல இங்கே படுத்துகிற போல தெரியுது. அதான் கணேஷோட ரூம் இருந்துச்சுல, அங்கே போட்டுக்கலாமேடா. டேய் லூஸு, நீ ஒன்றும் மட்டையாய் படுக்கல, நீ மெமரி லாஸ் டேப்லெட் சாப்பிட்ருக்க. என்னடா உளர்ற? உனக்கு 6 months முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்துடும், நேற்று நடந்ததும் சேர்த்து. நேற்று நம்ம கணேஷோட பாட்டிக்கு தானே போனோம், நீ நானும் சேர்ந்து தானே குடிச்சோ. நான் கொஞ்சம் ஓவராக தான் குடித்தேன், அதுக்கா என்ன ப்ராங்க் பண்ணுறியா? செவ்வா காஃபி குடிப்போம் வா. வாடா. ஆமாம், எனக்கு எப்படி தாடி வந்துச்சு? க்ளீன் ஷேவ் தான் பண்ணியிருந்தேன். டேய் இதை படி. என்னடா அது? இன்னும் லைஃப் மூவ் ஆன முடியல, 6 months நடந்த விஷயத்தெல்லாம் எரேஸ் பண்ணணும். ஸோ நான் அதனால் பேன் பண்ண மெடிசனை சாப்பிட போகிறேன். என்ன மச்சா பண்ணியிருக்கேனே? நான் கேட்டேன் நீ குடிப்பியா? டேய் நான் ஏதோ டென்ஷனில் கேட்டிருப்பேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன்? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. இந்த ஒரு டயலாக் மட்டும் நீ மறக்கல. நான் கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், நீ தான் என்னை கம்பல் பண்ணி வேறு ஆப்ஷனே இல்லாமல் கொடுக்க வச்ச. சரியா? என்னமோ சாக போகிற அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, அதனால தான் கொடுத்தேன். நான் தான் டென்ஷனில் கேட்டிருப்பேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன்? நீ தானே என்னமோ லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன், போய் பாருவோம் சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? யார் இவன்? சம்மந்தமேலாம் நம்மளை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு நமக்கு ஆகாதோ? சரி, நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரியே போ, என்ன பண்ணிடுவான்? ஏய் கௌதம், அன்னைக்கு நடந்த விஷயத்தை நம்ம 2 பேரும் மறக்கிறதாண்டா நல்லது. ஞாபகம் இருந்தால் தான் நான் மறப்பேன். நானும் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம எப்போ போல கேஷுவலாகவே இருக்கலாம்டா. இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்போ போல கிரவுண்டுக்கு வந்துடுறா. இது நம்ம கிரௌண்ட். ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகே மச்சோ, ஓகேடா ஓகேடா ஓகேடா, பாய். டேய் நில்லு, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? பார்த்துட்டு கண்டுக்காமே போயிட்டு இருக்க. ஏய் யாரா நீ? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிருக்க, போடா. என்ன மச்சான் அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், ஒரு கை பார்த்துடலாமா? சரி வாடா போலாம். மச்சான் யாருனே தெரியடா, ஒருத்தன் வர வழி சண்டை போட்டிருக்கான், அதை முடிச்சுட்டு இங்கே வரேன்டா. உனக்கெல்லாம் அப்படி தாண்டா நடக்கணும். என்னடா முழிக்கிற? அன்னைக்கு நீ தானே மேலே வந்து கை வச்ச. மச்சான் அர்ரா. டேய் மச்சான் அவங்கள அடிக்கிறாங்கடா. ஏய் வாங்கடா வாங்கடா, புடிங்க அவங்கள. டேய் டேய் டேய், அருள் கேங்கடா, வாங்கடா ஓடிடலாம்.
ஆமாம், நீ யாரு? நீ ஒன்றும் திருந்தவே இல்லையாடா. உன்னையெல்லாம் போய் என் ஃப்ரெண்டு நினச்சேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்டா, போய் தொலைடா. ஏய், மச்சான், நான் வந்துட்டு அருள் யாரோ ஒருத்தனை பற்றி சொல்லிக்கணா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ மீடியா காலேஜ் ஜாயின் பண்ணது நம்ம 6 மந்த்ஸாக டச்லேயே இல்லைடா. நீ டேப்லெட் சாப்பிட்றப்போ கூட அவனை பற்றி எதுவும் சொல்லையே, ஏன் என்னாச்சு? யாருன்னே தெரியடா, வந்தா ஹெல்ப் பண்ணா போயிட்டா. ஹே, என்னமோ சொன்னேன் 6 மாதம் மெமரிஸ் எல்லாமே மறந்துட்டா எல்லாமே சரியாயிரும்னு. இப்போ உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க. டேய், எவ்வளோ தடவை சொன்னேன் அது பேன் பண்ண மெடிசன்டான்னு. நீ என்னை பேசக்கூட உள்ள. டேய் சாரிடா, அன்றைக்கி நீ என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கேட்ட, அதான் வேறு ஆப்ஷனே இல்லாமல் உனக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஓகேடா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் அப்படி கிளம்புறேன். யார் இந்த புக் குப்பையில் போட்டது? இருந்தா இன்றைக்கி தான் நான் மீடியா காலேஜ் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டே. என் லைஃப்பில் நடக்க எல்லா விஷயமே நான் டைரி எழுதணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த டேல இருந்து இன்னைக்கு அருள்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோ ஆனான். இன்னைக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். அவள் பேர் ஷாலினி. மச்சி என்ன பண்ற? ஒன்னும் சும்மா அப்படியே. சரி, என்ன அந்த பொண்ணை பார்த்து கூட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது? என்னடா, என்னோட சினிமா லவ் ஸ்டோரி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். எது லவ் ஸ்டோரியா? என்னோட சினிமா லவ் ஸ்டோரி அது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சரி, நீ லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இல்லடா, ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சரி, சொல்லிட்டே அந்த பொண்ணுகிட்ட? இன்னும் சொல்லடா. அட பைத்தியரா, தயவு செஞ்சு போய் சொல்லுடா, எல்லாம் வேற ஏதாவது சொல்லிடுவானுங்க. இல்லடா, ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கோம், திடீர்னு லவ் ப்ரோபோஸ் பண்ணா எங்கேயும் ஃப்ரெண்டாக பேசலினா? அதெல்லாம் சரி, பட் இருந்தாலும் நீ சொல்லிடுடா, எல்லாம் எப்படி தெரியும்? இல்லடா, இப்போ தான் ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கோம், திடீர்னு எப்படி? கரெக்டா, புரியுது. இருந்தாலும் நீ சொல்லிடு, சொன்னதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற சொல்கிறேன்.
சரி போய் சொல்லு போவோம். நாளைக்கு சொல்லட்டுமா? சரி ஓகே ஓகே மச்சான், பாய்டா பாய்டா பாய் பாய் பாய். கௌதம் என்னாச்சு, ரொம்ப அப்செட்டா வர? எல்லாம் உன்னாலடா. நான் என்னடா பண்ணேன்? அவன் என்கிட்ட பேசிட்டா இருந்துப்பான். சரி என்னதான் ஆச்சு இப்போ? இவன் மாதிரி ஐடியா கொடுக்குறான்னு. என்னதான்டா ஆச்சு? போடா சைடு. நல்ல வேளை இந்த டைரி உனக்கு கிடச்சிது, இல்லைனா நீ மென்டலி வீக்காக இருப்ப. நம்ம எல்லார் லைஃப்லேயும் மெமரிஸ் தான் நம்மளை லேர்ன் பண்ண வைக்குது. அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. மனுஷன வாழையில் நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஒன்று உருவாக்குறதே அந்த மெமரிஸ் தான். நீ உன் மெமரி எரேஸ் பண்ண நீ செஞ்ச விஷயம் என்றைக்குமே மாறாது. அதை மாற்றவும் முடியாது. நடந்த விஷயத்தை நீ கடந்து வேணால் போகலாம், ஆனால் மறந்து மட்டும் போகணுன்னு நினைக்காது. நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற இன்சல்டேஷன், ரிஜெக்ஷன் இதெல்லாமே நெகட்டிவாக பார்க்காத. அது எல்லாமே ஒரு லேர்னிங்காக பாரு. குட் மெமரிஸ் ஆர் பேட் மெமரிஸ் ரெண்டுமே லைஃப்க்கு லேர்னிங் தான். பேட் மெமரிஸோட மூவ் ஆன் ஆகிறது கஷ்டம்தான். பட் உனக்குன்னு ஒரு டைம் வரும் மூவ் ஆன் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அருள்கிட்ட போய் பேசுகிறேன். அருள், சாரிடா. அவனை ரிஜெக்ட் பண்ணனால நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு என் மைண்டே வேலை செய்யலை அவனை ரிஜெக்ட் பண்ணனால. நீ என் ஃப்ரெண்டாக இருந்தது கூட எனக்கு தெரியல அவனை ரிஜெக்ட் பண்ணனால. என்னை சுற்றி இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருந்தால் கூட எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்தனால நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அதனால தான் நான் உங்கள்கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாமே என்னோட தப்பு தான். சாரிடா. என்னடா நமக்கு வாடா.